வணக்கத்தால வெல்கம் டு MGMS தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஹேர் கட் பண்ண போகிறோம்னா, எப்படி பண்ண போகிறோம் க்ளீனாக சொல்கிறேன்னு பாருங்கள். சைடில் நம்ம வந்து 0 பாயிண்ட் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைன் வந்து போடுறோம். லைன் போட்டு ஸ்டெப்பாக பேக்கில் வந்து லைட்டாக ஒரு வி ஷேப் மாதிரி எடுக்க போகிறோம். இந்த ஹேர் கட் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் பிடிக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி ஒயிட் ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஹேர் கட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். பேக்கில் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி எடுக்கிறேன். அப்புறம் அவர்கிட்ட கேட்ட பிறகு கொஞ்சம் மேலே ஏற்றி போடுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக கட் பண்ணுறேன். அந்த வி ஷேப்பு ஃபைனல் டிச்சல் பாருங்கள் எப்படி வருதுன்னு. அதேமாரி இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப் லைன் எடுக்கிறோம். ஏன் லைன் எடுத்துகிட்டு பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஃபினிஷிங் லெவல் வச்சுருப்போம். அந்த ஃபினிஷிங் லெவல் நம்ம லைன் எடுத்துகிட்டு பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக வரும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க முடியல 0 பாயிண்ட் வச்சு கொஞ்சமாக எடுக்கிறேன். அதேமாதிரி இந்த ஹேர் கட் வந்து இந்த லைன் அப்படியே விட போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லெவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெவல் பண்ண போகிறோம். ஸ்டெப்பாக நான் லெவல் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறோன்றது க்ளீனாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே சைடு பேக்கு ஃபுல்லாகவே இந்த 2 பாயிண்ட் வச்சு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க முடியுமான்ட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஃபினிஷிங் மாரி பண்ணுறேன். டோட்டலாகவே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 பாயிண்ட் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். நான் இந்த மெத்தடில் ஸ்டெப்பாக பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்க முடிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெவல் பண்ணுறேன். அதேமாதிரி டோட்டலாகவே நம்ம லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 mm பாயிண்ட் வச்சு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அந்த முடியை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லெவல் பண்ண போகிறோம். இந்த ஹேர் கட் ஃபுல்லாகவே மிஷினில் தான் பண்ண போகிறோம். சிசர் பயன்படுத்த போகிறதில்ல. சிசரில் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் மிஷினில் பண்ணால் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ இருக்க எல்லோரும் மிஷினில் பண்ண தான் லைக் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் டோட்டலாகவே நம்ம 3 mm வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து 0.5 mm 0 பாயிண்ட் இல்லை 1 பாயிண்ட் இல்லை, அதுக்கு நடுவில் வர பாயிண்ட்டை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லெவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப 1 பாயிண்ட் வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பிசர் வந்து லைட்டாக அப்படியே 1 பாயிண்ட் வச்சு ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த பக்கம் எப்படி பண்ணுறோம் அதேமாதிரி சைடு பேக் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். சைடு பேக் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் 0 பாயிண்ட் வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன பிசர் தெரிஞ்சு பாருங்கள். அதை எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் 0 பாயிண்ட் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க முடியாது அப்படியே சிசர்லேயே வந்து கட் பண்ண போகிறோம். சைடு பேக் ஃபுல்லாக மிஷின் போட்டு மேலே எப்படி அந்த சிசரில் தான் கட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சிசரில் ஃபுல்லாகவே ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட் வச்சு அப்படியே லைட்டாக ஃபிங்கர் ஹேர் கட் பண்ணி அந்த பிசர்லாம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடி வந்து ஒரு சுத்தமாகவே செட் ஆகலை. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறோம். தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டாக விளக்கெண்ணையை வந்து கையில் எடுத்து தலையில் ஃபுல்லாக போட்டு அப்படியே ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி தூக்கி விட்டால் முடி சூப்பராக படிது. இந்த ஹேர் கட் இவருக்கு நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த ஹேர் கட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.